பிரபலமான காமெடி நடிகரா வலம் வரக்கூடிய சதீஷ் அவர்களுடைய அப்பா இப்ப காலமாயிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமால முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தரா வலம் வரக்கூடியவர் தான் காமெடி நடிகர் சதீஷ். தன்னோட இயல்பான நடிப்பு, துல்லியமான டைமிங் காமெடி, தனித்துவமான வசன உச்சரிப்பு மூலயமா ரசிகர் மத்தியில தனக்கும் இடத்தை பிடிச்சிருக்காரு. பல முன்னணி ஹீரோக்களோட சேர்ந்து ஏராளமான வெற்றி படம் நடிச்சக்கூடிய அவரு இப்ப நகைச்சுவை கதாபாத்திரங்களை தாண்டி ஹீரோவாவும் பல படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நடிகர் சதீஷ் அவங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது நகைச்சுவை நடிகர் சதீஷ் அவங்களோட அப்பா இப்ப வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காராம். இந்த ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியா முழுக்க வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குது. இப்ப சதீஷ் அவரோட அப்பா உடல் சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய உடலுக்கு எக்கச்சக்கமான திரைத்துறையை சேர்ந்தவங்களும் அரசியல் பிரபலங்களும் நேரில் போயிட்டும் சோசியல் மீடியா மூலியமாகவும் அவங்களோட அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில மாதங்களாவே நடிகர் சதீஷோட அப்பா உடல்நிலை பிரச்சனை காரணமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறதாவும் அதுக்கு எக்கச்சக்கமான சிகிச்சைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பலனளிக்காம தான் அவங்க அப்பா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளிவந்திருக்குது. சென்னை வளசரவாகத்தில் இருக்கக்கூடிய சதீஷ் வீட்டில் தான் பொதுமக்கள் அப்புறம் உறவினர்கள் அஞ்சலிக்காக சதீஷ் அப்பாவோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இறுதி அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலேயோ நடிகர் சதீஷோட அப்பா உடலுக்கு இறுதி மரியாதை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் சதீஷ் அப்பாவோட உடல் தகனம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. மறக்காம உங்களோட இரங்கலை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜூலை 23 உலகம் முழுக்க ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்க நிலையில இது வரைக்கும் முன்பதிவில் ப்ரீ புக்கிங்ல ஜனநாயகன் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ வெளியாகிருக்கு. முன்னணி ஹீரோக்களோட திரைப்படம் வெளியாகும் போது முன்பதிவு அமோகமாக நடக்கும். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ப்ரீ புக்கிங்கை லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்சார் பிரச்சனை, 6 மாதம் கழிச்சு ரிலீஸ், படம் இணையதளத்தில் லீக் ஆனது, இது மாதிரி பல தடைகளை தாண்டி தான் ஜனநாயகன் திரைப்படம் 23 ரிலீஸ் ஆக போகுது. லீக்கான திரைப்படத்தை 1 கோடி மக்களுக்கு மேலே பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியாகி இன்னொரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்படி இந்த படத்தை பற்றியான பல சர்ச்சைகள் இருந்தும் முன்பதிவில் ஜனநாயகன் திரைப்படம் இப்போ வரைக்கும் நல்ல வரவேற்பு வாங்கி வந்துட்டு இருக்குதாம். உலகம் முழுக்க ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த ப்ரீ புக்கிங்ல ஜனநாயகன் திரைப்படம் 30 கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்குதாம். ப்ரீ புக்கிங்ல மட்டுமே 30 கோடி. அதுவும் படத்துக்கு இன்னும் ரிலீஸுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ப்ரீ புக்கிங்ல இன்னும் 2 டேஸ்ல 50 கோடி ரூபாய் கிராஸ் ஆகிடும். அது மூலயமா ஜனநாயகன் திரைப்படத்துக்கான முதல் நாள் வசூலே 100 கோடி ரூபாய் எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முதலமைச்சர் விஜய் அவரோட கடைசி திரைப்படம், அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காத்திருப்புக்கு பிறகு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால அந்த கிரேஸ் குறையாம பார்த்தா தேட்டரில் தான் பார்ப்பேன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு ட்ரீட்டாக இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.